நாங்களும் விரால் பிடிக்க வந்துட்டோம். பின்னிங் ராடு பைக் ஆக்ஷன் ரீல் எடுத்துக்கின்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க நம்ம இன்றைக்கி மீன் பிடிச்சாகணும் அப்படி வந்துக்கிறோம். இன்றைக்கும் எப்படி மீன் கிடைக்குன்னு பார்ப்போம். நம்மளும் இந்த புதூரில் போக போகிறோம். நம்மளை வாங்க இந்த புதூரில் தான் போக போகிறோம். இப்போ ஃபுல்லாக தண்ணி வெயில் இதை தான் போய் நிற்கிறோம். இன்றைக்கி ஒரு புதிய இடத்துக்கு வந்துக்கிறேன் காய்ஸ். எவ்வளோ உள்ளே ஏரிக்குள்ளே புதூரில் பூந்து பாலச்சேரியில் உள்ளே பூந்து போகிறோம். பாரு எப்படிக்கிறோம் போகிற வெய்யே சரியில்லை. மீன் பிடிக்க இப்படி வந்திருக்கோம். சரியான மீன் சொல்கிறாரு. மீன் பிடிக்க ஆசையில் இது மாதிரி ரிஸ்க் எடுத்து புதூரில் போகாதீங்க. ஏன்னா நிறைய பாம்புங்க பூச்சிங்க எல்லாம் இருக்கும். அதனால் நல்லா தெரிஞ்ச இடமா சேஃப்டியாக இருக்கிற இடம் பார்த்து மீன் பிடிக்க ரிஸ்க் எடுத்து போங்க. நான் ஏதோ தான்னு போயிட்டா இந்த புதூரை பார்த்தாலே தெரியும். இங்கே நிறைய பாம்புங்க இதனால இருக்கலாம். நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் போகிறோம். அதனால் யூ சேஃப் ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்கிறதே பார்க்கணும். பாருங்க மாமா பையில் போடுறாரு. அம்மா பையில் போடுறாரு போட்டாரு. பசங்க வீடியோ எடுத்துனுக்கிறேன். பாய் எங்களுக்கு போனோம். நல்லா ஸ்ட்ரைக் எடுத்துச்சு. ஆனால் மீன் தான் எங்கள் நல்லா ஊக்கப் ஆகலை. நாங்கள் அவ்வளோ ஒரு 3-4 மணி நேரமாக ட்ரை பண்ணி நல்லா ஸ்ட்ரைக் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்ததை தவிர சரியாக ஊக்கப் ஆகலை. சின்ன சின்ன விராலுங்க தான் ஒரு 2-3 மாட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஸ்ட்ரைக் எடுக்கிறேனுக்கு ரொம்ப லாங் காஸ்ட் போட்டு ஸ்ட்ரைக் போட்டு எடுக்கிறோம். மீன் நல்லா ஆக்டிவாக வருது. ஆனால் ஊக்கப்பு சரியாக ஆகலை. சரியாக அட்டாக் பண்ண மாட்டேது ப்ராகு. என்னான்னு தெரில. நாங்கள் நினச்சி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போனதுக்கு சரியான மீன் கிடைக்கும், சரியான மீன் பிடிப்போம் என்ற ஒரு எண்ணத்துலேயே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ புதூரில் போனோம். இவ்வளோ புதூரில் போயிட்டோம். மீன் என்னவோ நல்லா தான் இருக்குது. ஆனால் நல்லா ஸ்ட்ரைக்கும் போனதே எடுக்கிறத தவிர அவர் போக போக ஸ்ட்ரைக்கே எடுக்கலை. அதே மாதிரி சரியாக ஊக்கப்பாகிறதுனால மீனும் அங்கேருந்து எங்களுக்கு சரியாக கரைக்கு ஏற்ற முடியல. ஏன்னா மிஸ் ஆகிடுனே இருக்குது. அப்படி போராடி எதுவோ முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சோம். ஃப்ரெண்டு நாகப்பூச்சி மண்புழு போட்டு ஒரு கேட் ஃபிஷ் நல்லா வெயிட்டாக பிடிச்சாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு விரால் ஒன்று வெயிட்டான ஒரு விரால் ஒன்று அடிச்சிட்டேன். இன்றைக்கி பிடிச்ச மீன் நல்லா நெம்முண்டு நில்றான். இன்றைக்கி பிடிச்ச 1 கிலோ சைஸ் இருக்கும். சரியான மீன் பாருங்க. அத்து மீன் ஒரு கேட் பீஸு, ஒரு விரால், சின்ன விரால். பொழுக்கு வை. இவ்வளோ தான் இன்றைக்கி பிடிச்சோம்.